இந்த வீடியோ சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை சொல்லக்கூடிய வீடியோ கிடையாது. சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்ட வீடியோ. இந்த வீடியோவை நம்ம யாருடைய மனசையும் புண்படுத்துவதற்காக இந்த விஷயத்தை நாம் செய்யலை. அதற்கு பதிலாக நாம் நம்மை திருத்திக்கிட்டு அதற்கான மாற்று ஏற்பாடை செய்வதற்காக மட்டும்தான் நாம் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவின் மூலமாக அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் குற்றம் சொல்வது நம்முடைய நோக்கமே கிடையாது. அதற்கு பதிலாக நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் யூகேவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஊரை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஊர் ஆரணியை பத்தி இன்னைக்கு பேச போறோம். நம்ம ஊர் ஆரணியில என்னடா இருக்கு பேசுறதுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம ஊர்ல நிறையவே இருக்குங்க. அதிலும் குறிப்பா கமண்டல நாகநதியை பத்தி தான் பேச போறோம். கமண்டல நாகநதியில் கடந்த மாதம் நவம்பர் 27 மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த வெள்ளப்பெருக்குக்கு அப்புறம் ஆரணி மக்கள் அனைவரும் சந்தோஷம் அடைஞ்சாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும், நான் அந்த ஆற்றுல குளிக்கிறதுக்காக சமீபத்தில் நண்பர்களோட போயிருந்தேன். அப்படி போயிருந்தப்ப எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்தது. என்ன அந்த அதிர்ச்சி அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஆரணி ஆற்றங்கரை பகுதியில் நான் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அந்த ஆரணியில் இருக்கக்கூடிய கமண்டல நாகநதியை பற்றி ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். நான் சின்ன பிள்ளையில இருந்து குளித்தது, தண்ணியை குடித்தது, இது எல்லாமே பெரும்பாலும் கமண்டல நாகநதி தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நான் சின்ன வயசில் பார்த்த அந்த கமண்டல நாகநதி ஆறு இன்னைக்கு அது மாதிரி இருக்குதா அப்படின்னாக்கா சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகள் அந்த ஆற்றை சுற்றி நடந்தாலும் மிகப்பெரிய சீர்கேடு, அதாவது சுற்றுச்சூழல் சீர்கேடு அந்த ஆற்றை சுற்றி மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கிறத கண்கூட பார்க்க முடிஞ்சது. நான் குளிக்க போன அப்போ அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய முட்புதர்களில் மிகப்பெரிய அளவில் பிளாஸ்டிக் பேப்பர்கள், பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் அந்த முள்ளில் மாட்டி தொங்கிக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த உடனே நமக்கு சின்ன வயசில் பார்க்குறப்ப இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, இப்போ மட்டும் ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற காரணத்தை தேடி நம்ம போகிறப்ப தான் நமக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னா, ஆரணி நகராட்சியில் சேகரிக்கப்படக்கூடிய எல்லா கழிவுகளுமே, அதாவது குப்பைகள் அனைத்துமே கமண்டல நாகநதியைத்தான் ஒரு குப்பை கிடங்காக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அது. நம்முடைய ஆரணி நகராட்சியில் மொத்தம் 33 நகர வார்டுகள் இருக்குது. இந்த 33 நகர வார்டுகளில் சேகரிக்கப்படக்கூடிய எல்லா குப்பைகளும் இங்கே, அதாவது கமண்டல நாகநதியில் இருக்கக்கூடிய புத்திர காமேட்டீஸ்வரர் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் கொண்டு வந்து குப்பைகளை கொட்டுறதா நமக்கு தகவல் தெரிய வந்தது. ஆரணி நகரில் இருக்கக்கூடிய 33 வார்டுகளில் 1லிருந்து 18 வரை இருக்கக்கூடிய வார்டுகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை சேகரிக்கிறதுக்காக தனியார்கிட்ட டெண்டர் விடப்பட்டுள்ளது. பல லட்சங்கள் இந்த டெண்டர் விடப்பட்டு இருந்தாலும் அங்கே கலெக்ட் பண்ணக்கூடிய குப்பைகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே தான் கொட்டிட்டு போகிறாங்களே தவிர அதை முறையாக மறுசுழற்சி செய்யப்படுவது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஆரணியில் 3 இடங்களில் நுண்ணுயிர் உரம் தயாரிக்கக்கூடிய இடங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருந்தாலும் அந்த இடங்களில் கொண்டு போய் இந்த குப்பைகளை மறுசுழற்சி செய்வதற்கு பதிலாக அதை எளிமையாக கொண்டு வந்து கமண்டல நாகநதியில் கொட்டிட்டு போயிடுறாங்க. நம்முடைய ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய இந்த குப்பை மேடுகள் தற்சமயம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக மொத்த குப்பைகளுமே அந்த ஆரணி ஆற்றில் அடிச்சிட்டு சென்று விட்டது. மலை போல குவிஞ்சு கிடக்கிற இந்த குப்பைகளை அடிக்கடி தீயிட்டு கொளுத்துவதால் இங்கே இருக்கக்கூடிய சுற்றி வாழும் மக்களுக்கு மூச்சு சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய சில விஷயங்களும் இந்த பகுதியில் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, சமீபத்தில் பொதுமக்களால் வழிமறிக்கப்பட்ட சில மனித கழிவுகளை அகற்றக்கூடிய வாகனங்களையும் நம்மால் பார்க்க முடிஞ்சது. அதாவது ஆரணி நகரில் எடுக்கக்கூடிய மனித கழிவுகள் அனைத்தையும் கொண்டு வந்து இந்த கமண்டல நாகநதி பகுதியில் தான் கொட்டுறதா தகவல் வந்து பொதுமக்கள் அந்த வண்டிகளை சிறைபிடிச்சாங்க. இந்த கமண்டல நாகநதி ஜவ்வாது மலையில் உருவாகி படவேட்டில் இருக்கக்கூடிய செண்பகத்தோப்பு அணையிலிருந்து தோன்றி வந்தாலும் அப்படியே படவேடு, சந்தவாசல், வெள்ளூர், ஒன்றுபுரம், கண்ணமங்கலம், நீப்பலாம்பட்டு, அரசம்பட்டு, காமக்கூர் மற்றும் சத்திய விஜயநகரம், லாடப்பாடி, மாமண்டூர், முனுகப்பட்டு, வாழப்பந்தல்
அப்படின்னு எல்லா ஊர்களையும் கடந்து சென்று செய்யாற்றில் கலக்குது. இப்படி இந்த நகரங்களையெல்லாம் கடந்து செல்லும் இந்த கமண்டல நாகநதி ஆரணி கிட்ட வரும்போது மட்டும் ஒரு மிகப்பெரிய மாசுபாடு அடைஞ்ச ஆறா காணப்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தேடும்போது தான் இந்த மாதிரியான தகவல்கள் நமக்கு தெரிய வருது. இது சம்பந்தமாக பல முறை நகராட்சி கிட்ட முறையிட்டோம், அதற்காக எந்த தக்க நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரமாக இருக்குதுன்னு இங்கே சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களால் குற்றம் சாட்டப்படுது. இந்த வீடியோவை நம்ம யாருடைய மனசையும் புண்படுத்துவதற்காக இந்த விஷயத்தை நாம் செய்யலை. அதற்கு பதிலாக நாம் நம்மை திருத்திக்கிட்டு அதற்கான மாற்று ஏற்பாடை செய்வதற்காக மட்டும்தான் நாம் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவின் மூலமாக அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் குற்றம் சொல்வது நம்முடைய நோக்கமே கிடையாது. அதற்கு பதிலாக நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. இது சம்பந்தமாக நான் முகநூலில் தேடினப்போ முகநூல் நண்பர் மிஸ்டர் நவீன்குமார் அப்படிங்கிறவர் சேவையகம் ஆரணி அப்படிங்கிற முகநூல் பதிவில் தன்னுடைய பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் என்ன அப்படின்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய குப்பை மேடுகளை மிகச் சரியான அளவில் வீடியோ பண்ணி பதிவும் செஞ்சுருந்தார். அந்த வீடியோக்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அப்படியே பையூர் ஏரிக்கரை பக்கமாக இந்த வழி போகும். அது வரைக்கும் இதை தான் பண்ணி வச்சுருக்காங்க. இது மேலெல்லாம் போய் ஏற முடியாது. இப்போ சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே கொரோனா அது இதுன்னு இருக்கிற ஒரே பிரச்சனையால நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப தண்ணி இல்லாத சமயங்களில் அந்த ஆற்று மணலில் ஊற்று தோண்டி, அதாவது பள்ளம் தோண்டி அதில் ஊற்று வரக்கூடிய தண்ணியை நேரடியாக அப்படியே எடுத்து குடித்தேன். ஆனால் இப்போ பார்க்குற ஆற்றுல அந்த மாதிரியான செயல்களை செய்யவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இப்படி ஆரணி நகரப்பகுதிகளில் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் அனைத்தையும் கொண்டு வந்து கமண்டல நாகநதியில் கொட்டுறதுக்கு பதிலாக அதற்கான மிக சரியான மாற்று ஏற்பாடை நம்முடைய ஆரணி நகராட்சி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக மட்டும் இல்லாமல் இங்கே வசிக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கருத்தாகவும் அமைஞ்சிருக்குது. இதற்கான சரியான தீர்வை விரைவில் ஆரணி நகராட்சி எடுக்கணும் அப்படின்னு இருகரம் கூப்பி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை சொல்லக்கூடிய வீடியோ கிடையாது. சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்ட வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம யூகே மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைவாய் உயர்வாய். நான் உங்கள் யூகே.